இந்து மத நிந்தனை மற்றும் புனித பொருளை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சமூக ஆர்வலர் தமீம் தாரி அப்துல் ரசாக்கை தேட தேசிய போலீஸ் படை அனைத்துலக போலீசான இன்டர்போல் அமைப்பிடம் சிவப்பு நோட்டீஸ் கோரியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் லங்காவி நீதிமன்றத்தில் தமீம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருந்த நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார். அங்கிருந்தே வீடியோ வெளியிட்டு நாடு திரும்ப சில நிபந்தனைகள் இருப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார். இந்நிலையில் அவரை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட ஏதுவாக தாயகம் கொண்டுவர அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தமீம் மீது இதுவரை 192 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த மே 17ஆம் தேதி லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு கைது ஆணை பிறப்பித்ததாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஜூன் 8ஆம் தேதி இன்டர்போலிடம் சிவப்பு நோட்டீஸுக்கு PDRM விண்ணப்பித்தது. தமீமை கருப்பு பட்டியலிட்டிருப்பதோடு அவரின் கடப்பிதழை ரத்து செய்யவும் போலீஸ் கோரியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் ஆலயங்களுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்து ஆட்களை திரட்டியவரான தமீம் லங்காவியில் இந்துக்களின் புனித சின்னங்களில் ஒன்றான திரிசூலத்தை காலால் மிதித்து பெரும் சர்ச்சையில் சிக்கினார். எனினும் பின்னர் அது திரிசூலம் என தமக்கு தெரியாது என்றும் ஏதோ துருப்பிடித்த இரும்பு கம்பி என்றே தாம் நினைத்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு.